இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இது லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரியில் இருந்து நான் பாஸ்டர் சுபானி. நாங்கள் எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமீன். ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. 2வது வசனத்தை பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் வார்த்தையை அவர் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். நாங்கள் வார்த்தை என்று சொன்னால், சும்மா வார்த்தை என்று சொன்னால் அப்படி சொல்லுவோம், அது வார்த்தையை அது என்று சொல்லுவோம். ஆனால் அவர் என்று சொல்கிறார். அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமீன். சகலம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும், இந்த உலகம், கேலக்சி, இந்த எல்லாமே, வானம், பூமி, மண், சூரியன், சந்திரன், மிருகங்கள், கடல், மச்சங்கள், எல்லாம் உயிரினங்கள் எல்லாமே யாரால் உருவாக்கப்பட்டதாம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உருவாக்கப்பட்டது. அவரால் எல்லாமல் ஒன்றுமே உண்டாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. இதுதான் அவரை குறித்து நாங்கள் கொண்டுள்ள பெரிய வெளிப்பாடு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருந்தார், அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். 4வது வசனத்தை பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. தேங்க்யூ அப்பா. ஜீவன் என்றது மனுஷ ஜீவனை சொல்லல, மனுஷன்ல இருக்கிற ஜீவன். அந்த ஜீவன் செத்து கொண்டிருந்தது. எப்படின்னு சொன்னால், அந்த ஜீவன் இன்றைக்கு சாகலாம், இல்லாட்டி நாளைக்கு இல்லாமல் போகலாம். அதுதான் மனுஷ ஜீவன். ஆனால் இது தேவனுடைய ஜீவன். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஜீவன் தான், அந்த நித்திய ஜீவன் தான் மனுஷருக்குள்ள வரைக்கு என்ன ஆகுது? ஒளியாயிருந்தது. அது சாவாமை உள்ள ஜீவனாக இருந்தது. ஒளியன்னு சொல்றது, ஒளியண்டா வெளிச்சம், இருளண்டா பிசாசின் கிரியைகள், பிசாசு சம்பந்தப்பட்ட எல்லாமே இருளுக்குள்ள தான் அடங்கும். பின்ன ஒளி என்று சொல்லும் பொழுது இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால மாத்திரம்தான் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். வெளிச்சம் என்றா அவருடைய ஜீவன். நாங்கள் சாவாமை உள்ள ஜீவனை பெற்றவர்கள். மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அதைத்தான் இங்க இந்த வசனம் சொல்லுகிறது. 5வது வசனம் பாருங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நான் சொன்ன போலதான், இருள் என்றா பிசாசின் கிரியைகள். மனுஷன் விழுந்து போன இந்த மனுஷனை பாவம் மரணம் ஆண்டு கொள்ளுது. பாவம் மரணத்தை தோற்றுவிக்கிறவன் பிசாசு. அவன் ஆண்டு கொள்ளும் பொழுது இந்த பிசாசுக்குள்ளதான் மனுஷன் இருக்கிறான். அவன் சொல்றபடி ஆட்டுவிக்கிறான், அவனுக்குள்ள பாவத்தை பிறப்பிக்கிறான். அவனால உருவாக்கப்பட்டவர்கள். மனுஷனுக்கு தெரியாது நான் என்ன செய்யறேன். அவன் இழுக்கிற இழுப்புக்கும் அவனுடைய இச்சைக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். பாவத்தில் விழுறார்கள், பாவத்தை பிறப்பிக்கிறார்கள். எல்லா கொலை, வேசித்தனம் எல்லாவற்றையும் அவர்கள் செய்துட்டு போறார்கள். என்னென்னு சொன்னா, அவன் இருளுக்குள்ள இருக்கிறான். அந்த இருள் அதை பற்றி கொள்வதில்லையா? தேவனுடைய ஒளி வந்த பிறகு அந்த இருள் ஓடி போயிடும். சும்மா சாதாரணமாயே நீங்க பாருங்க, ஒரு கனகாலம் பூட்டி வைக்கப்பட்ட ஒரு அறை, இல்லாட்டி சும்மாயே நார்மலாக ஒரு ஜன்னல் இல்லாத ஒரு இருட்டறைன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருட்டு இருக்கும்.
நீங்கள் கொண்டு போய் மெழுகுதியை வைக்கும் பொழுது, கொளுத்தி வைக்கும் பொழுது, அந்த சின்ன ஒளியிலேயே அந்த இருள் இல்லாமல் போயிடும். இதுக்கே எப்படின்னு சொன்னால், தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், தேவன் தான் ஒளி. அவர் அவர் வரும் பொழுது இந்த பிசாசின் கிரியைகள் ஒன்றும் இல்லாமல் போகுது. பின்ன இருள், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆமீன். அதே போல பாருங்க, 12வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம், யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேங்க்யூ அப்பா. என்னென்றா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் என்றா என்ன? இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கர்த்தரென்று ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்னென்றா, நாங்கள் இவர் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசிக்கிறோம். அவர்தான் தேவன். அவர் ஆதியிலே இருந்தார், அவர் ஆதியிலே வார்த்தையாக இருந்தார், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இது தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் என்றா என்ன என்றதை சொல்லுது. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய பிள்ளைகளாய் சிருஷ்டிக்கப்படுறோம், பிறப்பிக்கப்படுறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமீன். நாங்கள் எல்லாரும் தேவனுடைய சொந்த பிள்ளைகள். அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர்தான் கர்த்தர், அவர்தான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர்தான் வழி. அவரை அல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவே இல்லை, உருவாகவே இல்லை. அப்படியான வல்ல தேவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக பிறந்துட்டோம். தேங்க்யூ அப்பா. அவர்கள் எப்படி பிறக்கலையாம் பாருங்க. 13வது வசனம். அவர்கள் என்ன, நீங்களும் நானும் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். பாருங்க, நாங்கள் என்னையும் உங்களையும் எப்படி தேவனுடைய பிள்ளையாய் பிறப்பித்தாராமண்டா, சிருஷ்டித்தாராமண்டா, இரத்தத்தினாலோ மாமிச சித்தத்தினாலோ புருஷனுடைய சித்தத்தினாலோ பிறவாமல். நாங்கள் முதல் எப்படி மனுஷராக பிறந்த நாங்கள் தேவனை அறிகிறதுக்கு முதல் சாதாரண மனுஷர்களாக பிறக்கும் பொழுது எங்களுடைய அம்மா அப்பாவினால பிறந்த ஒரு மாமிச சரீரத்தை உடையவர்கள். ஆனால் இப்போ பிறக்கும் பொழுது அப்படி பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், தேவனுடைய வித்தினாலே பிறந்தவர்கள். தேவன் எப்படி உருவாக்கப்பட்ட வார்த்தையினால் உருவாக்கப்பட்ட அவரை போலவே சத்தியமும் கிருபையும் நிறைந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போலவே வார்த்தையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நாங்கள் பிறந்திருக்கிறோம். தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை எப்படியாம் பாருங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை எப்படி வாசம் பண்ணுதாம்? மாமிசமாகி, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை எப்படி மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும், அதுதான் சத்தியம், சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறாருண்டா, அந்த வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள வரும் பொழுது மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார். எங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றிட்டு
சிருஷ்டித்துட்டு அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுறார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. ஆமீன். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த மகிமையை நாங்கள் தான். அவர் மகிமையை உடையவர். அந்த மகிமை எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. பின்ன நாங்கள் எங்களை அவ்வளவு அவ்வளவு அவர் எங்கள் மீது வைத்த அன்பு வெளிப்படுகிறது. நாங்கள் என்னன்னு சொல்றது, எங்களை நாங்கள் தான் குறைச்சி மதிப்பிடுறது. ஆனால் தேவன் அவருடைய குமாரனியை கொடுத்து எங்களுக்காக மீட்டு கொண்டு, அவரை அடிக்க கொடுத்து எங்களை மீட்டு கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் எங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே வசனத்தில், இதே அதிகாரத்தில் 29வது வசனத்தை பாருங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. ஆமீன். யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு கிறிஸ்து யோவான்கிட்ட போகும்போது யோவான் சொல்றான், இதோ பாருங்கள், உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. இவர்தான் இந்த உலகத்தினுடைய பாவங்கள் அனைத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா இருக்கிறார். பின் உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய வேல்யூ, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வல்லமையுள்ள மகா பரிசுத்தமுள்ள தேவன் உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார், தன்னையே அடிக்க கொடுக்கிறார். எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, பரிசுத்த களங்கமில்லாத தேவன் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையை எங்களுக்காக விலையாக கொடுக்கிறார். பின்ன நீங்கள் எவ்வளவு விலை மதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் தான் எங்களுடைய வேல்யூ, எங்களுடைய உயர்வு, எங்களோட பெருமதி தெரியாமல் நாங்கள் தான் எங்களை நாங்களே கீழ்த்தரமாய் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எங்கள் மேலே வைத்த அன்பின் மிகுதியாய் எங்களை எப்படி பார்க்குறார் பாருங்களேன். இதை அறிஞ்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. என்னென்னு சொன்னால் அவரையே எங்களுக்காக விலையாக கொடுக்கிறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனுடைய சொந்த பிள்ளைகள் நீங்கள். அடுத்த வசனம் என்னண்டா பாருங்க, ரோமர்ல ஒரு வசனம் பார்ப்பேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்ட பண்ணுகிறாயோ. என்ன சொல்ல வரேன்டா, இப்படி தேவனுடைய தயவு தான் உங்களை குணப்படுத்தும்படி ஏவுகிறது. தேவனுடைய கோபமோ இல்லை, தேவனுடைய சாபமோ இல்லை. அவர் உங்களை தயவாக, அவருடைய அன்பினால், அவருடைய தயவு, அவருடைய கிருபை உங்களை என்ன செய்து குணப்படுத்தும்படி ஏவுகிறது. ஆமீன். தேவ தயவு தான் எங்களை குணப்படுத்துகிறது. அவர் எங்களுக்குள்ளேயே இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் எங்களுக்குள்ளே சத்தியமும் கிருபையும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களிலிருந்து வெளிப்படுகிறார்.
அவரும் நாங்களும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்காகத்தான் எங்களையும் அழைத்தார். தம்முடைய குமாரனின் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு எங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். என்னத்துக்கு அழைச்சிருக்கிறாருண்டா, அவரோட ஐக்கியமாய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல ஒரு உறவில் நாங்கள் வாழும்படியாய் எங்களை அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல வல்ல தேவனை நாங்கள் சுமந்து கொண்டு அவருக்குள்ளே வாழ்ந்தவோ, அவருக்குள்ளே நாங்களும் எங்களுக்குள்ள அவரும் வாழ்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இந்த வாழ்க்கை மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. தேங்க்யூ அப்பா, இவ்வளவா எங்களில் அன்பு கூர்ந்து எங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீரப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை ஒருபோதும் எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ பிதாவே. ஆமீன். நான் ஒரு சாட்சி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லாண்ட்ரி வேலை செய்கிற ஒரு அங்கிள், அவரை கனகாலமாக தெரியும். அங்கே தான் உடுப்பு கொடுப்பேன், வேண்டுவேன், அப்படியே இருந்துச்சு. அவருக்கு ஒரே வருத்தம். இப்போ கிட்டடியில் ஒருக்கா சந்தித்தேன், கடை பூட்டியிருந்தார். பிறகு நான் போய் கேட்டேன், நீங்கள் கடை பூட்டியிருந்தீங்கன்ற. இல்லைம்மா, எனக்கு சரியான வருத்தம், காலெல்லாம் வீங்கிட்டுது, எனக்கு ஏலாம் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்படின்றார். பின்ன நான் சொன்னேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க என்று சொல்லி நான் சுவிசேஷம் சொன்னேன். சொல்லிட்டு சொன்னேன், நீங்களோட பாஸ்டரோடைய ஒரு கதைங்க, அவர்கிட்ட நம்பர் தாரேன் என்று சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு என்னால் அவருக்கு அந்த ஃபோன் கொஞ்சம் யூஸ் பண்ண தெரியாது, ஆண்ட்ராய்ட் ஃபோன், கால் வர்றது எதுவுமே தெரியாது அந்த எனக்கு. இன்னும் பாஸ்டருக்கு சொல்லி பாஸ்டர் கால் பண்ணினவர், 2 தடவை பண்ணினவர், அவரால் ஆன்சர் பண்ணிடலாமல் போயிட்டுது. பின்ன பிறகு சரின்னுட்டு 2-3 நாள் கழித்து தான் பார்த்தோம். போய் நான் சந்தித்தேன் நேரி கடையில். ஏனங்கள் கால் எடுக்க ஆன்சர் பண்ணலேன்னு, எனக்கு தெரியாதம்மா எடுக்க, நான் இந்த பிள்ளைகளை கேட்டுட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். பின்ன சொல்லிட்டு தான் சொன்னார். தனக்காக அந்த 2 நாளும் சரியான வலி வேதனை, தான் வீட்டை விளம்பியே நடக்கலாமல் இருந்தாராம், அவ்வளோ வேதனைப்பட்டாராம். பின்ன அப்படி இருந்துட்டு தான் நினைச்சாராம், அவர் அந்த பிள்ளை சொன்னதானே பாஸ்டருக்கு எடுத்து கதைக்க சொல்லி, அவருக்கு எடுப்போமோ ஹோல்ன்னு சொல்லி நினைக்க அந்த செக்கனே வலி வேதனை எதுவுமே இல்லாமல் பரிபூரண சுகம் அடைஞ்சாராம். எனக்கு சொன்னார், இது என்ன அதிசயமம்மா, நான் கதைக்கணுமென்று தான் நினைச்சேன், அப்படி எனக்கு அவ்வளவு சுகம், ஒரு வேலை ஒன்றும் இல்லையாம். தான் எழும்பி நடந்து திரிஞ்சு பிறகு இந்த வேலைக்கெல்லாம் வந்து எல்லாம் செய்து கொண்டு திரிஞ்ச நான் இப்போவும் நல்ல சுகம். எப்படி என்றால் அவருக்கு 24 வருஷமாக இந்த வருத்தம் இருக்காம். கால் கையெல்லாம் வீங்கினா நடக்க மாட்டார், இருக்க மாட்டார். அதோட அவர் சாப்பிட மாட்டார், நித்திரை இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டல், எல்லா இங்கிலீஷ் மருத்துவம், தமிழ் மருத்துவம், மற்றது இந்த சாமியார், எல்லா இடமும் போய் பார்த்தோம். உனக்கு ஒரு வருத்தம் இல்லைன்னு தான் சொல்லி அனுப்புவாங்களாம். ஆனால் அம்மா, இந்த பாஸ்டர்கிட்ட கதைப்போம்னு சொல்லவே எனக்கு வருத்தம் இல்லாமல் போயிட்டுது என்று சொல்லி அதிசயப்பட்டு பிறகு பாஸ்டரோட கதைச்சி ரட்சிப்புகளை நடத்தி அவர் இப்போ பரிபூர்ண சுகத்தோடு இருக்கிறார். அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார். சொன்னார், உண்மையாயம்மா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் தேவன், வேறு ஒருத்தரும் இல்லை,
நாங்கள் கும்பிட்டதெல்லாம் பிசாசு. நான் சொன்னேன், உண்மைதானங்கள். நானும் அதைத்தான் உங்களுக்கு சொன்னேன். அது எங்களுடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான், அவர் மாத்திரம்தான்னு சொல்லி அவ்வளவு சுகத்தோடையும் சமாதானத்தோடையும் இருக்கிறார். அவர் வரும் பொழுது எல்லா கோயில்களையும் கும்பிட்டு தான் வருகிறான். பின்ன அந்த கோயில்களுக்கு சொல்லிட்டு வந்துடுறான், நீ எல்லாம் சாமி இல்லை, நீ எல்லாம் போய், நான் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர், நான் அவரைத்தான் கும்பிடுவேன்னு சொல்லிட்டு வந்துடுறான். அப்படி இப்படியான பெரிய தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் எங்களிலிருந்து வெளிப்படுகிறார். அதை நாங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் பொழுது, இதை தேவனை அறியாதவர்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அவர்களை நாங்கள் விடுதலையாக்கணும். நாங்கள் அதற்காகத்தான் எங்களை அனுப்பி இருக்கிறார், இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், இந்த சுவிசேஷத்தை சொல்லி பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை நாங்கள் மனுஷர்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான். அதை கேட்பினும் இவை கேட்பினும் வேண்டி இல்லாமல் எல்லாருக்குமே நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஆவியானவர் அவர்களை தொட்டு சுகமாக்குவார், விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். எங்களை போல அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் சிருஷ்டிக்கப்படுவார்கள். அவர்களும் எழும்பி பிரகாசிப்பார்கள். இப்படி எங்களுடைய தேவனுடைய மகிமை நிறைய சாட்சி இருக்குது. இது ஒரு சாட்சி. தேங்க்யூ அப்பா. நீங்கள் இவ்வளவு நேரம் என்னோட கூட இருந்த கிருபைக்காக நன்றி. ஆவியானவரே, நீரே பேசினதுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. நானும் நீங்களும் வேறு அல்ல. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறீங்க தகப்பனே. கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. என்னுடைய வாயிலிருந்து நீர் பேசினதுக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை சீயோனிடத்திலிருந்து வந்த இரட்சகர்களாய் மாற்றி நமது கிருபைக்காக நன்றி. இந்த உலகத்துக்கு எங்களை இரட்சகர்களாயும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயும் உப்பாயும் மாற்றி இருக்கிறீங்க தகப்பனே. நன்றி அப்பா. உம்முடைய ஒளி எங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஜீவ ஒளி இந்த மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. தேங்க்யூ அப்பா. கிறிஸ்து தலை, நாங்கள் அவருடைய தனித்தனி அவயங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவன் நாங்களும் வேறு அல்ல. அவரை நாங்களும் ஒன்றாக இருக்கிற கிருபைக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே. ஆமீன்.